ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி. ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான செக்மெண்ட்ல நம்ம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம எல்லாத்தோட ஃபேவரட் ஜீவநதி ரியல் எஸ்டேட்டோட உரிமையாளர் நம்மளோட டாக்டர் ராஜா சிங் அண்ணாச்சி இருக்காரு. வணக்கம் அண்ணாச்சி. எப்பவுமே சிரிச்ச மேனிக்கா ரொம்ப அழகா பிளசண்டா இருப்பீங்க. ஸோ இன்னைக்கும் அதே மாதிரி எங்க லைவ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ இன்னைக்கு இந்த லைவ்ல நம்ம வந்துட்டு மோஸ்டா கான்செப்டா போகாம ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பர் மேடம். நான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கேன் மேடம். அது மட்டும் இல்லாம நம்ம பிசினஸ் வந்துங்க டே பை டே நாளுக்கு நாள் வந்து ஒரு வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் திருப்திப்படுத்திட்டே இருக்கிறோம். ஆமா, அது மட்டும் இல்ல மேடம், நம்ம வந்து நிறைய புது சைட்டு நம்ம ஓபன் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல ஓபன் பண்ண சைட்டு எல்லாமே வெற்றிகரமா நம்ம வந்து முடிச்சுட்டே இருக்கிறோம் மேடம். எல்லாவற்றுக்கும் மேல என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், நம்மகிட்ட பிளாட் வாங்கின ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுடைய வாழ்க்கையில செல்வமும் செல்வாக்கும் உயர்ந்துட்டே இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். கண்டிப்பா. சோ அது எப்பவுமே இருக்கும். பிகாஸ் வந்துட்டு உங்களோட ஒரு கைராசி அந்த மாதிரி. சோ எப்பவுமே வந்துட்டு என்னென்ன இடத்துல என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு எல்லா அப்டேட்டுமே மேக்ஸிமம் பீப்புள் நோ. சோ உங்களோட நியூ ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்களேன். சூப்பர். அதாவது மேடம், இப்போ புது ப்ராஜெக்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், இப்போ வந்து குறிஞ்சி கார்டன் ஒரு கார்டன் வந்து ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. வேலையெல்லாம் வேகமா நடந்துட்டு இருக்கு மேடம். இந்த குறிஞ்சி கார்டன்ல என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா மேடம், வந்து குறிஞ்சி கார்டன் வந்துங்க நல்ல செம்மண் பூமி மட்டும் கிடையாதுங்க. அதாவது வந்து ஒரு சதுரடி வந்துங்க ஒரு 400 ரூபா மதிப்புள்ள ஒரு அற்புதமான ஒரு கார்டனை நம்ம வந்து 350 ரூபாய் கொடுக்குறோம் மேடம். ஆமா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. 1000 சதுரடி 3 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்கிடலாம் மேடம். ஆமா, காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், நம்ம வந்து டிடிசி வேற அப்ரூவ் பெற்ற வீட்டு மனைகள் மேடம். நம்ம வந்து போன மாசம் 250 ரூபாய் கொடுத்தோம் மேடம். ஆமா, சுமார் வந்து ஒரு 400 பிளாட் மேடம். ஆமா, வேகமா சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. ஆமா, இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாட் வாங்கினா ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அந்த பணத்தை கொடுத்தாங்க. பணம் கொடுத்த உடனே நம்ம வந்து கரைமணி கொடுத்தோம். கரைமணி கொடுத்த உடனே அந்த பத்திரத்தை வாங்குற அந்த ஒவ்வொரு இல்ல தலைவிகள் முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம். அதாவது மேடம், டிடிசி வேற அப்ரூவ் பெற்ற வீட்டு மனைகள் திருச்செங்கோட்டில் மட்டும் கிடையாதுங்க. நம்ம கோயம்புத்தூரா இருக்கட்டும், நம்ம ஈரோடா இருக்கட்டும், நம்ம சேலமா இருக்கட்டும், நாமக்கலா இருக்கட்டும், 250 ரூபாய்க்கு யாராலும் கொடுக்க முடியாது மேடம். ஆமா, சரி 250 ரூபா. ஆமா, 1000 சரி 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் மேடம். இதுல என்ன ஒரு பெரிய சந்தோஷம் கேட்டீங்கன்னா, அதாவது வந்து முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா, நம்மளாம் ஒரு பிளாட் வாங்க முடியுமா, நம்மளால முடியாது. அதாவது ஒரு 10 லட்சம் ரூபா பணம் இருந்தா மட்டும்தான் நீங்க பிளாட் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ஒரு பகல் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. நம்மளால பிளாட் வாங்கவே முடியாதுன்னு சொல்லி கூலி வேலை செய்யறவங்க, தறி ஓட்டுறவங்க, பெயிண்டிங் தொழில் செய்யறவங்க, கட்டிட தொழிலாளிகளா ரொம்ப வந்து ஒரு வருத்தத்தில் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்தோம் பாருங்க. ஆமா, டிடிசிபி ரேரா அப்ரூவல் கூட ஒரு சதுரடி 250 ரூபாய் கொடுத்தோங்க. ஆமா, 400 பிளாட் தான் போட்டோங்க. அந்த 400 பிளாட்டுமே என்னன்னு கேட்டீங்கன்னா வேகமா விற்பனை ஆயிட்டு. ஆமா, விற்பனை ஆனது மட்டும் இல்ல, நம்ம கொடுத்து 250 ரூபாய் கொடுத்தோம். இன்னைக்கு நம்மகிட்ட வாங்குறவங்க அதை 500 ரூபாய்க்கு இன்னைக்கு வித்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா மேடம்? அப்ப வந்து பாருங்களா, சுமார் வந்து ஒரு சில மாசத்திலே பாருங்க அது மதிப்பு பாருங்களா டபுள் மடங்கு ஏறிடுச்சிங்க. ஆமா, இப்போ இன்னைக்கு அந்த இடத்துல பிளாட் இன்னைக்கு வாங்கணும்னு மக்கள் ஆசைப்பட்டாங்கன்னா ராஜசிங் அலைஞ்சி இருக்கிற வரைக்கும் 250 ரூபாய் கொடுத்தேன். ஆமா, அப்போ 1000 சரி 2 லட்சத்துக்கு கொடுத்தேங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் சேல்ஸ் ஆகி போச்சு. இன்னைக்கு வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா 5 லட்சம் கொடுத்து தான் வாங்குறாங்க. அதுக்கு வியாபாரம் ஆகிட்டு தான் இருக்குதுங்க. ஆமா, அதனால வந்து இப்படி வந்து நம்ம வந்து அதாவது வந்துங்க இந்த ஏழை மக்கள், இந்த வறுமையில இருக்கவங்க, அவங்க வாழ்க்கையில வந்து ஒரு பணத்துல அவங்க வந்து ஒரு வெற்றி நோக்கி பயணம் பண்ணணுங்கிறதா என்னுடைய ஆசை மேடம். அதாவது வந்துங்க பணக்காரங்க ஆயிடுவாங்க. அவங்க பணத்தை எப்படி பெருக வைக்கணுங்கிற சூட்சமும் அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஏழைங்களாவே இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்ல மேடம், என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழையா பிறப்பது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா ஏழையா வாழுவது தவறு. ஆமா, நம்ம பிறக்கும் போது வந்து நம்ம வந்து சொந்தமா ஒரு வீடு இல்லாம பிறக்கலாம், ஒரு வீட்டு மனை இல்லாம பிறக்கலாம், ஒரு பிளாட் இல்லாம கூட பிறக்கலாம். எல்லாருமே இந்த பூமியில பிறக்கும் போது அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும்போது நிர்வாணமா தான் வரும். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அந்த நம்ம வந்து வளர்ந்துட்டே இருக்கும் பாருங்க. குழந்தையா இருக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உட்கார படிக்கிறோம், அப்போ தவளை படிக்கிறோம், அப்புறம் நடக்க படிக்கிறோம், அப்புறம் ஓட படிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம வந்து வளர்ச்சி நோக்கி தான் ஒவ்வொரு மனிதனும் பயணம் பண்றான். அதனால வந்து நான் வறுமையில் இருக்கிறவங்களையோ இல்லைன்னா வந்து இந்த பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல ஒரு ஆலோசனை அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை வந்து நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடாதுங்க.
நேற்று இருந்ததை விட இன்னைக்கு வந்து ஒரு படியாவது மேலே வந்திருக்கணும். ஆமா, அதாவது வந்து மேலே வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்க நம்ம இந்த மாதிரி கம்மி ரேட்ல நிறைய பிளாட் கொடுக்குறோம், திடீர்னு அதிரடி ஆஃபர்னு கொடுத்துருவோம், சிறப்பு ஆஃபர்னு கொடுப்போம். இந்த ஆஃபர்லாம் பயன்படுத்தணும். இந்த ஆஃபர்லாம் என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் யூடியூப்ல நிறைய பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமா ஆசையை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்தேன்னு வைங்களா, உடனே அந்த ஆஃபரை உடனே கேட்ச் பண்ணிடுவாங்க. அடுத்த நாளே ஆஃபீஸுக்கு வந்து அணைச்சி நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் லைவ்ல இந்த ஆஃபர் சொன்னீங்க, இந்த ஆஃபருக்கு இந்தாங்க 1 லட்ச ரூபா பணம், 1 லட்ச ரூபா முன்பணத்தில் சொந்தமாக வீட்டு மனைன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு 1 லட்ச ரூபா அவங்க ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு மனையை அவங்க புக் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி மக்களுக்காக நான், மக்களால் நான், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், பண விஷயத்துல பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிற ஒவ்வொரு இல்ல தலைவிகளும் இல்ல தலைவர்களும் அவங்க அடுத்த லெவலுக்கு வர வேணும்னு தான் என்னுடைய ஆசை. ஆமா ஆமா, அதனால வந்து மேடம் இப்படி நம்ம வந்து கம்மி ரேட்ல அந்த 250 கொடுத்த மாதிரி அது வந்து எனக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்த பிளாட் வாங்குறவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா மேடம், எல்லாமே வந்து லட்சாதிபதி கோடீஸ்வரங்களும் கிடையாதுங்க. ஆமா, தினக்கூலி. ஆமா, தினமும் வந்து அவங்க வந்து ஒரு பெயிண்டிங் தொழிலுக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு 700 ரூபா சம்பளம். அந்த 700 ரூபா சம்பளம் வாங்குறவங்க, அது மட்டும் இல்லாமல் கட்டிட தொழில் செய்கிறவங்க தினமும் வேலை செஞ்சாதான் அவங்க வீட்டில் வந்து உழ வைக்க முடியும், அவங்க வந்து சாப்பாடு சாப்பிட முடியும். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம வந்து கம்மி ரேட்டில் நம்ம பிளாட் கொடுத்தோம். அதை பயன்படுத்தினவங்க இன்னைக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. தர்ஷினி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லமா இருக்கேன். ஸோ நம்மளோட ராஜாசிங் அண்ணாச்சி கிட்ட பேசுறீங்களா? மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், உங்க அண்ணாச்சி பேசுறேன் மேடம். மேடம் ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சூப்பர் மேடம், ஒரு அருமையான கேள்வி மேடம். மேடம் வந்து அதாவதுங்க திருச்செங்கோட்டில் இருந்து மேடம் ராசிபுரம் போற பைபாஸ்ல தனலட்சுமி நகர் போட்டிருந்தேன் மேடம். தனலட்சுமி நகர் ஒரு பிளாட் நீங்க உங்க பேர்ல கரையம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிளாட்டுக்கு மாசம் 10,000 ரூபாய் நான் உங்களுக்கு வாடகையா தர்றேன் மேடம். மேடம் அதாவது வந்துங்க இந்த ஆஃபர் வந்து ஒரே ஒரு மாசம் தான் கொடுத்துருந்தேன். ஒரு மாசத்துல யாரெல்லாம் வந்து பிளாட்டை புக் பண்றாங்களோ சதுரடி 650 ரூபா தான். ஆனா அந்த இடம் வந்து நீங்க 1500 ரூபா மதிப்பாகி போச்சுங்க. நான் கொடுக்குற ரேட் வந்து 650 தான் கொடுக்குறேங்க. ஆமா மேடம், அது மட்டும் இல்ல முதல்ல வர 10 கஸ்டமருக்கு மட்டும் மாசம் 10,000 ரூபா அந்த இடத்துக்கு வாடகையை கொடுக்குறேன் மேடம். மேடம் அந்த ஆஃபர் ஆக்சுவலா முடிஞ்சிருச்சுங்க மேடம். ஆனாலும் நீங்க லைவ்ல வந்து கேட்டதுனால உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஆஃபர் பண்ணி தரேன் மேடம். இந்த மேடம் பேர் நோட் பண்ணிடுங்க, அவங்க செல் நம்பர் நோட் பண்ணிக்கிடுங்க. அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு, ஆனாலும் வந்து இவங்க லைவ்ல வந்ததுக்காகவே அவங்களுக்கு இந்த ஆஃபரை நம்ம கொடுத்துடலாம். நம்ம மேனேஜர் சிவசங்கர்கிட்ட தகவல் சொல்லிடுங்க மேடம். மேடம் உங்க நம்பர் குறிச்சிட்டு மேடம், உங்க பேர் நாங்க குறிச்சு கொடுவோம். நீங்க நாளைக்கு நம்ம ஆபீஸ் வாங்க, 1 லட்ச ரூபாய் மட்டும் பணம் கொடுங்க மேடம். புக்கிங் அமௌண்ட் 1 லட்ச ரூபாய் மேடம். சதுரடி 250 ரூபாய்க்கு போட்டிருந்தேன் மேடம். 1000 சதுரடி 2.5 லட்ச ரூபாய்க்கு போட்டாங்க. ஆமா, அது வந்து ஒரு 400 பிளாட் போட்டிருந்தேன், எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு மேடம். ஆமா, இப்போ கம்மி மேடம் அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே முடிஞ்சதுங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்த 250 ரூபாய்க்கு கொடுத்தோம். இன்னைக்கு அதை வாங்குறவங்க இன்னைக்கு 500 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இப்போ நம்ம கம்மி பட்ஜெட் இருக்கு மேடம். சூப்பர், கம்மி பட்ஜெட்ல மேடம் அதாவது வந்துங்க இருக்கு மேடம். அதாவது கம்மி பட்ஜெட்ல 299 ரூபாய்க்கு வாங்க தரேன் மேடம். 299 ரூபாய்க்கு தர்றேன். திருச்செங்கோட்டில் அற்புதமான இடத்துல சூப்பரா செம்மன் பூமி. கண்டிப்பா மேடம். மேடம் நம்ம லேண்ட் போட்டு கடை எல்லாமே கேட்டீங்க மேடம். திருச்செங்கோடு வந்துங்க இன்னைக்கு வந்து பயங்கரமா இன்னைக்கு முன்னேறிட்டு வருது மேடம். திருச்செங்கோட்டில் எங்க பார்த்தாலும் இன்னைக்கு ரிங் ரோடு, எங்க பார்த்தாலும் ரிங் ரோடு. அது மட்டும் இல்லாம திருச்செங்கோடு வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கு மேடம். ஆமா, நம்ம போட்டு மேடம் கண்டிப்பா நீங்க வாங்க, குடும்பத்தோட வாங்க, பெரியவங்களை கூட்டுவாங்க மேடம். நம்ம ஆபீஸ்க்கு வந்துருங்க மேடம். நம்ம ஆபீஸ்ல நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா நம்ம 5 கார் ஏசி வச்ச காரோட கூட நம்ம டிரைவர் மேனேஜர் ரெடியா இருப்பாங்க மேடம். ஆமா, நம்ம கார்ல போய் நம்ம இடத்துல நம்ம எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்க எடுத்துக்கலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம்.
தேங்க்யூ மேம். கீழே ஸ்க்ராலிங்கில் போகிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ. அதாவது மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா மேடம், இந்த ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, அண்ணாச்சி இந்த ஆஃபர் இருக்குதா, அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த ஆஃபரை கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. கம்மி பட்ஜெட்டில் அன்றைக்கி 250 ரூபாய்க்கு கொடுத்தோம், நீங்கள் அதான் சேல்ஸ் ஆயிடுச்சிங்க. இப்போ 299 ரூபாயில் நம்ம வந்து சூப்பராக ஒரு நகர் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம், அது அவங்களுக்கு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ஒரு மக்களுடைய தயக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜாசிங்க வச்சு ஒரு பெரிய ஆளாக இருப்பார் போல தெரியுது, அவர்கிட்ட நம்ம எப்படி சொத்து வாங்க முடியும், நம்ம எப்படி அவர் ஆஃபீஸுக்கு போகிறது, இப்படி நிறைய பேர் வந்து நம்ம ஒரு ஒரு கூச்ச சோபத்தில் இருக்காங்க. ஆமாம், இந்த லைவ் மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் போதும், நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க, நம்ம கார்ல போய் நம்ம ஏசி வச்ச காரில் நம்ம கார்ல நம்ம டிரைவர் நம்ம மேனேஜர் நம்ம பசங்க நம்ம பிள்ளைங்களும் இருக்காங்க, உங்களை கூட்டு போய் எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுவாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி காட்டினாங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த இடம் பிடிச்சிருக்குதோ எந்த மனம் பிடிச்சிருக்குதோ உங்களுக்கு நீங்கள் அந்த மணியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆமாம், அது மட்டும் இல்லை, நீங்கள் இடம் வந்து கண்டிப்பாக வேணும்னு கம்பேர் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து பாருங்கள். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அங்கே நம்ம சைட்டுக்கு வந்தாலே, ஆமாம் நம்ம ஆஃபீஸுக்கு வந்தாலே அவங்க வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு திருப்பு முறை கண்டிப்பாக நடக்கும். ஆமாம், அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான கம்பெனி தான் நம்ம ஜீவநிதி. சூப்பர் அண்ணாச்சி. ஸோ அவங்க ஆஃபர்னு சொன்னோன்னு தான் வந்துட்டு எனக்கு கேட்கணும் போல இருக்கு. ஸோ அந்த நியூ ப்ராஜெக்ட்ல மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க மேடம்? இப்போ என்ன ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா மேடம், 400 ரூபா மதிப்புள்ள ஒரு அருமையான ஒரு சைட்டு மேடம். இப்போ நம்ம 299 ரூபாய் கொடுக்குறோம். அது எதுக்காக கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா மேடம், இன்னைக்கு வந்து 101 ரூபா கம்மியாக கொடுக்குறேன். ஆமாம், அதாவது 400 ரூபா அது மதிப்புங்க. 400 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஒரு 10 நாளைக்கு மட்டும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்கேன். இந்த 10 நாளைக்கு வந்து யாரெல்லாம் புக் பண்றாங்களோ 1 லட்சம் கொடுத்து புக் பண்றவங்களுக்கு 299 ரூபாய். நீங்க தமிழ்நாட்டில் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே வாங்க முடியாதுங்க. ஆனால் நம்ம கொடுக்குறோம். எதுக்காக கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா மேடம், நம்ம வந்து இந்த 250 ரூபாய் கொடுத்தோம் பார்த்தீங்களா, டிடிசி வேற அப்பூர் பெற்ற வீட்டு மனைகள் 250 ரூபாய் கொடுத்தோம். நம்ம அதை யூடியூப்ல விளம்பரம் பண்ணோம், நிறைய சேனல்ல பேசணும். அப்போ அதுல வந்து நிறைய பேர் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்போ அதுல வந்து ஒரு சிலர் வந்து அன்னைக்கு சொல்லி வாங்க முடியல. இப்போ நீங்க அவங்களும் வந்து அண்ணாச்சி எங்களுக்கு கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல கொடுங்க அண்ணாச்சி, நாங்க வந்து 2 பிளாட் வாங்கிட்டோம், எங்க சித்தி பிளாட் வாங்கன்னு ஆசைப்படுறாங்க, எங்க சித்திக்கு ஒரு பிளாட் கொடுக்குன்னு கேட்கறாங்க. ஆனா அந்த ரேட்டுக்கு அன்னைக்கு அந்த ஆஃபர் முடிஞ்சிருச்சு, அந்த சைட்டே முடிஞ்சிருச்சுங்க. அப்போ அவங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, அன்னைக்கு நம்ம 250 ரூபாய்க்கு தான் சில மாசத்துக்கு முன்னாடி வாங்கணும். அப்போ வந்து 1000 அடி 2.5 லட்சம் ரூபாய் தான். இன்னைக்கு அது மதிப்பு 5 லட்சமா ஆகி போச்சு. அப்போ அண்ணாச்சி வந்து கைராசியான மனிதர். அப்போ நாம் பெற்ற இன்பத்தை எங்க சித்தி பெறணும், எங்க பெரியம்மா பெறணும், எங்க அக்கா பெறணும்னு நிறைய நம்மகிட்ட பிளாட் வாங்கின இல்ல தலைவிகள் நிறைய பேர் நம்மகிட்ட வந்து மறுபடியும் இது கம்மி ரேட்ல கொடுக்குன்னு கேட்கறதுனால தான் 400 ரூபாய் மதிப்புள்ள இடத்த நம்ம வந்து ஒரு ஆஃபர் பண்ணி 299 ரூபாய் கொடுக்குறோம் மேடம். அப்போ வந்து ஒரு 1000 அடி வாங்கணும்னா 3 லட்ச ரூபா தான் போதுங்க. 3 லட்ச ரூபா பணம் கூட தேவை கிடையாதுங்க. 1 லட்ச ரூபா கொடுத்தா போதும் என்கிட்ட. மீதி 2 லட்ச ரூபா நான் பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்துட்றேன். ஆமா, அதனால இது வந்து ஒரு சிறப்பான ஆஃபர் மேடம். இது சூப்பரான ஆஃபர். அதாவது வந்துங்க, ஜீவநிதியில் யாரெல்லாம் முதலீடு பண்ணாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து செல்வாக்கும் உயர்றது மட்டும் இல்லை, ஒரு பிளாட் வாங்கினவங்களாம் இன்னைக்கு நம்மகிட்ட வந்து 4 பிளாட் 5 பிளாட் வாங்கியிருக்காங்க. ஆமாம், அதோட ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், இப்போ வந்துங்க நம்ம வந்து ஒரு ராசியான கம்பெனி மட்டும் கிடையாது. நம்ம வந்து நம்ம ஆஃபீஸுக்கு அவங்க வந்தாலே, நம்ம சைட்டில் ஒரு இடம் வாங்கினாலே அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பவர் அங்கே கிரியேட் ஆயிருதுங்க. ஆமாம், அதாவது வந்து நம்ம வந்து இருந்த இடத்துலயே இருக்கக்கூடாது மேடம், கொஞ்சம் நகர்ந்து பார்க்கணும். ஆமா, இப்போ வந்து நம்ம வந்து நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இல்லாம கொஞ்சம் நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வந்தா நமக்கு மிகப்பெரிய ஆமாங்க. இப்போ வந்து ஒரு கணத்து தவளை மாதிரி ஒரு கணத்துக்குள்ளே சுத்தி வரக்கூடாதுங்க. ஆமா, அடுத்து ஒரு குளத்து தவளையை மாற ஆசைப்படுறோம், ஒரு குளத்தை போய் பார்க்கணும். குளத்தை பார்த்ததுக்கு ஒரு கடல் தவளையை மாறணும், ஒரு கடலை போய் பார்க்கணும். இந்த உலகம் வந்து கடல் மாதிரி மேடம். இந்த உலகத்துல ஏராளமான பணம் இருக்கு மேடம், எக்கச்சக்கமான பணம் இருக்குங்க. ஆமா, அது இந்த பணத்தை யார் வேணாலும் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆமா, நல்ல வழியில நியாயமான முறையில எத்தனை கோடினாலும் சம்பாதிக்கலாம். அந்த சம்பாதிக்க வேண்டிய அந்த பவர், அந்த சக்தி ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்குது. அந்த பவரை பயன்படுத்துறவங்க பணக்காரங்க ஆயிட்டு இருக்காங்க. அந்த பவரை பயன்படுத்த தெரியாதவங்க அந்த பவரையே வச்சுக்கிட்டு அமைதியே இருக்காங்க. இது நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா மேடம், இப்போ வந்து ஒரு மனிதர் வந்து ஒரு பாலைவனத்தில் நடந்து போயிட்டு இருக்காருங்க. அவர் வந்து அவர்கிட்ட 1 லிட்டரு தண்ணி கேன் அவர் பையில வச்சிருக்காருங்க. ஆனா பாலைவனத்தில் நடந்து போயிட்டே இருக்கிறாரு, தாகமா இருக்கு என்று தாகத்திலே நடந்துட்டு இருக்காரு, தாகத்திலே அவர் போயிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு கேட்டு அந்த பாலைவனத்தில் சுருண்டு விழுந்து இறந்து போயிட்டாரு. இப்போ அவர்கிட்ட எதுக்காக சுருண்டு விழுந்தாரு, எதுக்காக இறந்தாரு கேட்டீங்கன்னா, தண்ணி இல்லாம இறந்தாரு. ஆனா தண்ணி அவர்கிட்ட இருந்துச்சே இல்லைங்களா? தண்ணி அப்படி இருந்துச்சு, ஒரு பாட்டில் தண்ணி அப்படி இருந்துச்சு, அது எடுத்து குடிக்கிறதுக்கு தெரியல.
பாலைவனத்துல போறாரு, அவருக்கு தண்ணி தாங்க எடுக்கு, தண்ணி குடிக்காம அவர் இறந்துட்டாரு. ஆனா அவர்கிட்ட 1 லிட்டர் தண்ணி அவர் பாக்கெட்ல அவரு பேக்ல வச்சிருக்காரு. அப்ப அந்த தண்ணியை குடிக்காம அவர் இறந்துட்டாரு. இது யாருடைய தவறு? அதனால கடவுள் இறைவன் இப்பிரபஞ்சம் கடவுள் நம்மளுக்கு தேவையான எல்லா பவர் எல்லா சக்தி நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. அந்த சக்தியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து பலருக்கு நம்ம வந்து உதவி பண்ணலாம். ஆமா, அதனால நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, கடவுள் வந்து நம்மளுக்கு வந்து ஏராளமா எக்கச்சக்கமான பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, பலருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருக்க, பலருக்கு நம்ம உதவி செய்ய, பலருக்கு பல வகையில் நம்ம பிரயோஜனமா இருக்க, நம்ம அம்மா அப்பா தம்பி தங்கச்சி நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் நம்ம ஒரு உதவி செய்கிற ஒரு கருவியாக நம்ம மாற முடியும். ஆமா, அந்த சக்தி நமக்குள்ள தான் இருக்குது. அந்த சக்தியை பயன்படுத்த தெரியணும். ஆமா, நீங்க சக்தியை பயன்படுத்த தெரியாம நிறைய பேர் வந்து என்ன நினைச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா, நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. நெகட்டிவா பேசவே கூடாது மேடம். அதாவது வந்துங்க வந்து அதை கமலஹாசன் ஒரு படத்துல என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நான் மனிதன் பாதி மிருகம் பாதின்னு சொல்லுவார். அந்த மனிதனும் நல்ல மனிதன் அவருக்குள்ளதான் இருக்கிறாரு, அந்த மிருகம் அவருக்குள்ளதான் இருக்குது. அதே மாதிரி நமக்குள்ளதான் நன்மை செய்கிற சக்தி நம்மளுக்குள்ளதான் இருக்குது, கெட்டது செய்கிற சக்தி நம்மளுக்கு தான் இருக்குது. அந்த கெட்டது செய்கிற சக்திக்கு நம்ம வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து அதிகமா தீனி போட்டோம் அப்படின்னா ஒரு கெட்ட மனிதனா மாறிடும். அந்த நல்லது செய்கிற சக்தி நமக்குள்ளதான் இருக்குது. அந்த நன்மை செய்கிற சக்திக்கு நம்ம வந்து தீனி போடும்போது அந்த நன்மை செய்கிற சக்தி வந்து அதை டெவலப் ஆயிடுதுங்க. என்ன எளிமையா உங்களுக்கு புரியுமே சொல்லுறேன் மேடம். நான் வந்து ஒரு ஆரம்பத்தில் ஒரு மளிகை கடை வச்சிருந்தேன் மேடம். அந்த மளிகை கடையில ஒரு பூனையே இருந்துச்சு, ஒரு எலியே இருந்துச்சுங்க. ஆமா, அந்த எலி வந்து என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, கடையில வந்து நல்ல கடையில வந்து மளிகை கடையில வந்து வாழைப்பழம், தேங்காய், கடலைப்பருப்பி, பிஸ்கட்லாம் இருக்குங்க. அந்த பிஸ்கட்லாம் அந்த எலி நல்லா சாப்பிட்றோம். எலி சாப்பிட்டு எலி பெரிய எலியா மாறிடுச்சு. 10 எலி பெருசாயிருச்சுங்க. அதே கடையில ஒரு பூனையை வளர்த்தேன். ஆனா இந்த பூனைக்கு வந்து நான் பால் வைக்கல. ஆனா இந்த பூனை வந்து இப்ப என்ன நினைக்குன்னு கேட்டீங்கன்னா, எலியை கண்டு பூனை பயப்படுது. ஏன் பயப்படுதுன்னு கேட்டீங்கன்னா, பூனைக்கு பால் இல்லை, அதுக்கு ஆகாரம் கொடுக்கல, அதுக்கு கருவாடு வைக்கல. ஆனா இது மெலிஞ்சி அப்படி பாம்போல ஆயிடுச்சுங்க. எலி வந்து இப்ப பூனை பயம் கேட்டுது. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் அந்த பூனைக்கு நல்லா பால் வச்சு, அந்த பூனைக்கு நல்லா கருவாடு வச்சு, அந்த பூனை வந்து நல்லா புஷ்டி ஆக்கிட்டேன். இப்போ வந்து பூனை கண்டு எலி பயப்படுது. அதே போலதான் நம்மளுக்குள்ள நன்மை செய்கிற ஒரு ஆற்றல் சக்தி இயல்பாகவே இயற்கை கடவுள் எம்பெருமான் அந்த மகாதேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. அதை நம்ம டெவலப் பண்ணிட்டே இருக்கணுங்க. டெவலப் பண்ணும் போதுதான் நம்ம வந்து ஒரு நன்மை செய்கிற பாத்திரமா, ஆமா, ஒரு அன்னை தெரேசாவை போல, ஆமா, அந்த உலகத்துல ஒரு புகழ் பெற்ற ஒரு காந்தியை போல, ஆமா, ஒரு மேதையா, ஒரு மகானா, ஒரு நல்லவனா, ஒரு பலருக்கு நன்மை செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமா மாற முடியும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பரா ஆச்சு, வேற லெவல்ல சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு நீங்க நிறைய ஆஃபர்ஸ் இப்ப சொன்னீங்க. ஒரு 1 வீக்லயே அக்ஷய திருதி ஆக போகுது. சோ அக்ஷய திருதி முன்னிட்டு நீங்க வேற ஏதாவது அந்த டேக்கு ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா? அதாவது மேடம் வந்து அக்ஷய திருதிக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் தங்கம் வாங்குவாங்க. ஆமா, நான் அந்த நிகழ்ச்சியில சொல்வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ராஜசிங்க நினைச்சிட்டு வந்து ஒரு மண்ணை வாங்குங்க, உங்களுக்கு ஒரு பொண்ணு ஃப்ரீயா தரங்க. ஆமா, ராஜசிங்க நினைச்சிட்டு பிளாட் புக் பண்ற அச்சய திருச்சி அன்னைக்கு யாரெல்லாம் பிளாட் புக் பண்றாங்களோ அவங்க அனைவருக்கும் ஒரு தங்க காசு நான் பரிசாக நான் ஆஃபர் பண்ணுகிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். ஆமா, அதாவது மேடம் வந்து மண்ணு வாங்கினா ஒரு பொண்ணு ஃப்ரீ. ஆமா, ஒரு காயின் கொடுத்துருவோம். அதாவது இந்த இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்ட்ல நகை வைக்கிற விலைக்கு நீங்க ஒரு காயின் இலவசமா கொடுக்க போறீங்க. ஆமா, ஒரு காயின் இலவசமா கொடுக்குற மேடம். அது மட்டும் இல்ல, இந்த வாய்ப்பெல்லாம் வந்து இல்ல தலைவிங்க நல்லா கரெக்டா பயன்படுத்திடுவாங்க. இப்போ நான் லைவ்ல பேசிட்டேன், நம்மள நிறைய பேர் நம்ம யூடியூப்ல ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. யூடியூப் சேனல் நிறைய இல்ல தலைவர்களும் தலைவிகளும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. அதனால வந்து அவங்க வந்து நகை கடையில போய் நகைக்கு காத்துலாம் எடுக்க தேவையில்லைங்க. நம்ம ஜீவநிதி நம்ம ஆபீஸ் வந்தா போதாங்க. நம்ம மேனேஜர் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க இருக்காங்க, நம்ம கம்பெனி நம்ம ஒர்க்கர்ஸ் எல்லாம் சிறப்பா அச்சு திருச்சி அன்னைக்கு வந்து ரொம்ப அதுக்கு ரெடியா ஆஃபரோடு காத்திருக்காங்க. நிறைய கஸ்டமர்ல வர்றாங்க. அவங்க நம்மகிட்ட ஒரு பிளாட் புக் பண்ணா போதும், நம்மகிட்ட ஒரு பிளாட் வாங்குற மாதிரி ஆகி போச்சு. நம்மகிட்ட வந்து ஒரு தங்க காசு ஃப்ரீயா வாங்கிட்டு போன மாதிரி ஆச்சுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா மேடம், 290 மாதிரி கொடுக்குறேன் பாத்தீங்களா, அந்த பிளாட்டுக்கும் இந்த ஆஃபர் கொடுப்பேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமா, ஒரு சதுர ஆமா மேடம். அதாவது மேடம் என்னன்னு நல்லா கேட்டுக்கிடுங்க, இந்த 250 ரூபா பிளாட்டு நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருமே வாடிக்கையாளர்களே, 250 பிளாட் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அது எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சுங்க. என்கிட்ட எந்த பிளாட்டுமே இல்லை. நீங்க அது எல்லாமே வாடிக்கையாளர் கையில தான் இருக்குதுங்க. அது வந்து நிறைய பேர் என்ன கேட்கறாங்க, அண்ணாச்சி ஒரு 2 பிளாட்டா கொடுங்க அண்ணாச்சின்னு கேட்கறாங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு பொருளும் மேடம் இருக்கும்போது அதோடைய பவர் தெரியலீங்க. அது இல்ல கிடைக்கலன்னா தான் அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு ஏக்கமா ஆயிருதுங்க. ஆமா, அன்னைக்கு வந்து நம்ம எவ்வளவோ நம்ம விளம்பரப்படுத்தினோம்,
எவ்வளவோ நம்ம நிகழ்ச்சியில் நேரடியில் நிறைய பேர்கிட்ட பேசணும். அன்னைக்கு வந்து அதை அந்த வாய்ப்பை பயன்படுத்தினவங்க எல்லாரும் நீ கரையும் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக விட்டாங்க. இன்னைக்கு பிளாட் விற்றதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸில் டெய்லி ஒரு 10 கால்ஸாக வருது. ஆமாம், அதுவும் விசேஷம் எங்கேருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா சேலத்துலேருந்து நிறைய கால்ஸ் வருது, கோயம்புத்தூர்லேருந்து வருது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா சேலத்தில் கோயம்புத்தூரில் 250 ரூபாய்க்கு டிடிசி வேறு அபூர்வ பெற்ற வீட்டு மணிகள் வாங்க முடியல. அதனால வந்து எங்கேனாலும் சரி தமிழ்நாட்டில் ஒரு இடம் உங்களுக்கு வேணும், எங்களுக்கு ஒரு சொத்து வேணும்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஆசையாக நம்மளை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 10 காலாவது வருதுங்க. அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க முடியல. ரெண்டாவது நம்ம பிளாட் வாங்கின கூட நம்ம ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு 2 பிளாட் கொடுக்க விரும்புறீங்களான்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இல்லைன்னாச்சு நீங்கள் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் நாங்கள் தரமாட்டோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட வாங்கியிருக்கவங்க எல்லாருமே நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து வாங்கியிருக்காங்க. அதில் விசேஷமாக இல்ல தலைவிகள். அவ்வளோ இந்த நேரத்தில் ஒவ்வொரு இல்ல தலைவிகளும் நான் மனசார வாழ்த்துறேன், பாராட்டுறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த சொத்து வாங்குறதுல, தங்கம் வாங்குறதுல, பணத்தை சேர்க்கறதுல, சேமிக்கிறதுல ஒரு புத்தியிலவங்க தான் பெண்கள். ஆமாம், அப்படி நம்ம இடம் நிறைய கரையம் பண்ணிருக்கிறது எல்லாரும் யாருன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான் கரையம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதனால வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்க கேட்டிங்கன்னா நினச்சி நீங்கள் 2 லட்சம் கொடுத்தீங்க, நீங்கள் 10 லட்சம் இருந்தால் கூட நாங்கள் அந்த இடத்த கொடுக்க மாட்டோம்னாச்சு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து, நாங்கள் வந்து அதை சிறுக சிறுக சேர்த்து நாங்கள் வச்சுருக்குறோம். அதனால் நாங்கள் எங்கள் பிள்ளைக்காக அந்த சொத்தை வாங்கி போட்டோம். என் பொண்ணு வந்து இப்போ நல்லா படிச்சுட்டு இருக்குதுங்க. நாளைக்கு என் பொண்ணு வந்து ஒரு டாக்டராக படிக்கணும்னு ஆசைப்படுது, இல்லை நாளைக்கு ஒரு திருமணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான்னு கூட நாளைக்கு இந்த சொத்தை நாளைக்கு நான் 2 லட்சம் தான் வாங்கியிருக்கேன், பாப்பாவுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா கூட இந்த சொத்தை நாளைக்கு வந்து மேரேஜ் டைமில் ஒரு 25 லட்சமோ 20 லட்சமோ விற்றுரும். அப்போ நான் சொந்தக்காரங்கிட்ட யார்கிட்டையுமே நான் கை கட்டி கடன் கேட்க தேவையில்லை. அந்த சொத்தை விற்று என் பிள்ளை திருமணத்தை ஜாம் நடத்திடுவேனாச்சு, என் பிள்ளைக்காக வாங்கி போட்டிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் அந்த இடத்த யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அதான் இந்த வாய்ப்பை பயன்படுத்தினவங்க இன்னைக்கு வந்து ஒரு தைரியமாக இருக்காங்க. ஆமாம், அதனால அதில் மிஸ் பண்ணவங்களுக்காக இந்த ஒரு ஆஃபரை கொடுத்துருக்குறேன். ஆமாம், அதனால வந்து 299 ரூபாய் கொடுக்குறேங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் எல்லா பிளாட்டும் புக் ஆகிரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே வாடிக்கையாளர்களே 299 ரூபாய்க்கு ஒரு அருமையான சைட்டு நம்மகிட்ட இருக்குது. அது புக்கிங் போயிட்டு இருக்குதுங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு வாங்க, நம்ம மேனேஜர் சிவசங்கர் ஆவலாக உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃபீஸில் வந்து நம்ம டிரைவரு, நம்ம காரு எல்லாமே உங்களுக்கு ஆயத்தமாக இருக்குது. நீங்கள் சைட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துருங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லி வந்து குறைஞ்சது ஒரு 20 பேர் சைட் பார்க்க வந்துடுறாங்க. அதனால் வந்து இப்போ வந்து என்னென்னா முன்னுக்கூட்டியே ஒரு அப்பாயின்மெண்ட் தந்துட்டாங்கன்னு வைக்கலாம், நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து டைம் கிடைக்குதுங்க. ஒரே டைமில் 20 பேர் 50 பேர் வந்துடுறாங்க. அப்போ அந்த வண்டி அரேஞ்ச் பண்ண நம்மளுக்கு சிரமமாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற 5 கார் தான் இருக்குங்க. 20 பேர் வந்துட்டாங்கன்னா 5 காரை வச்சு ஃபாலோ பண்ண முடியலைங்க. ஆமாம், அதனால் வந்து சைட்டை சுற்றி பார்க்குறதுலாம் ஃப்ரீ தாங்க. யாருக்கிட்டையுமே 1 ரூபா பணம் கேட்கறதில்ல. நீங்கள் சந்தோஷமாக வாங்க, மகிழ்ச்சியாக நம்ம இடத்த வந்து பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நம்ம கார்லேயே உங்களை பாதுகாப்பாக பத்திரமா நீங்கள் உங்கள் வீட்டில் கொண்டே ட்ராப் பண்ணிடுவாங்க. நல்ல டிரைவர் இருக்காங்க, அருமையான கார் இருக்குது, மேனேஜர்லாம் அவங்கள வந்து அருமையாக வந்து உங்களை சைட் விசிட் காட்டுவாங்க. அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற வாடிக்கையாளர்கள் நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. நீங்கள் கோயம்புத்தூராக இருக்கலாம், நீங்கள் சேலமாக இருக்கலாம், நீங்கள் வந்து நாமக்கலாக இருக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரிங்க. நீங்கள் வந்து தங்கத்தில் போடுற பணமோ மண்ணில் போடுற பணமோ பல மடங்காக பெருகிட்டு தான் இருக்கும். 299 ரூபாய்க்கு கொடுக்குறேன். இனிமேல் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து லேண்டு விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. தங்கத்தை விட பல மடங்கு விலை ஏறுறது தான் இந்த லேண்டு, இந்த மண், இந்த ரியல் எஸ்டேட் தொழில். அது மட்டும் கிடையாது, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் நீங்கள் அதை கேட்டீங்க. உங்களுக்காகவே இந்த ஒரு ஆஃபரை கொடுத்துருக்குறேன், 299 ரூபா. அது மட்டும் கிடையாது, இந்த சைட்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னா அதில் வந்து கிட்டத்தட்ட இப்போ நம்ம சைட்டு வாங்கியிருக்கவங்களே ஒரு 10 வீடு கட்ட போகிறாங்க. அந்த 10 வீடு கால் போட்டாங்கன்னா இந்த இடம் வந்து ரேட்டு வந்து டபுள் ஆயிரம், ட்ரிபிள் ஆயிரம். அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ள உங்கள் ஒவ்வொருவரையும் மனசார வாழ்த்து. உங்கள் ராஜசிங் அண்ணாச்சி. சூப்பர் சூப்பர் அண்ணாச்சி, வேற லெவலில் சொல்லிட்டீங்க. அதுவும் எப்பவுமே ஆஃபர்னா அண்ணாச்சின்னா ஆஃபர், அதுக்கு தகுந்த மாதிரியே ஒவ்வொரு டைமுமே நீங்கள் பண்ணுவீங்க. ராஜசிங் அண்ணாச்சி வந்து பயங்கரமாக வைபாக வந்து பேசிகிட்டே இருக்காரு, நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அண்ணாச்சி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் லைவ் பண்ணும்போதே நீங்கள் அப்போ தான் ஒரு புது பிளாட் வந்து போட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு மினி ஹார்ட் அட்டாக் கொடுக்குற அளவுக்கு ஆஃபர் மேலே ஆஃபர் சொல்லிட்டே இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு பஞ்ச் கார் சொன்னீங்க, செகண்ட் வரவங்களுக்கு வந்துட்டு ஏசி சொன்னீங்க, அப்புறம் வந்து ஃப்ரிட்ஜ், ஒருத்தவங்களுக்கு வாஷிங் மிஷின், என்னென்னமோ
சொல்லிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்ன புல்லட் பைக் ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஓ மை காட் வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராஜெக்ட் எல்லாமே டோட்டலாக சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இப்போ கரண்ட் ப்ராஜெக்ட்க்கு நம்ம வந்தாச்சு. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் விற்கிற வேலைக்கு மனசாட்சி இல்லாமல் நீங்கள் ஒரு தங்க காயினே கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னீங்க. ஸோ ஒவ்வொரு டைமுமே நீங்கள் ஒவ்வொரு தடவை லைவ் வரும்போது என்னை பயங்கரமாக சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னடா இவரு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாக வந்துட்டு ஆஃபர் மேலே ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட கேட்குற கேள்வி வந்துட்டு அவர் அடுத்து என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறாரு, அதில் என்ன ஆஃபர் வச்சிருக்காரு. ஏன்னா மேக்ஸிமம் வந்துட்டு நிறைய ரியல் எஸ்டேட் காரங்கள்ட்ட நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட பெரிய ரிச்சஸ்ட் பீப்புளெலாம் வந்து அதிகமாக வாங்குவாங்க, ஆக்டர் வந்து வாங்குறாங்க, இப்படியெல்லாம் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் தொழிலாளர்கள் லைக் வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் கூட ரெடி பண்ண முடியாத ஒரு வாடிக்கையாளர்கள்னால மட்டுமே உங்கள்கிட்ட வந்து ஈஸியாக வந்துட்டு ஒரு லேண்டை வாங்க முடியுது. மேக்ஸிமம் வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கள நீங்கள் அப்சர்வ் பண்ணி அவங்களுக்காக அந்த ஒரு சில விஷயம் பண்ணுறது. ஸோ அதுதான் உங்களோட ரியல் மோட்டிவ் அண்ட் எய்மா இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில். சூப்பர் மேடம், சூப்பரான கேள்விங்க. அதாவது மேடம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், அதாவது மேடம் நான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒரு ஆசிரியர் இருக்காரு வைங்களேன் மேடம், இந்த படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி பெஞ்சில் இருப்பாங்க. ஆமாம், அவங்க கண்டிப்பாக படித்து அவங்க கவனமாக கவனித்து அவங்க நிச்சயமாக வந்து நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிடுவாங்க. ஆனால் பின்னாடி பெஞ்சில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க படிக்க முடியாது. ஆமாம், அவங்களால பாஸ் ஆக முடியாது. ஆனால் ஆசை இருக்கும், ஆனால் வந்து அவங்களுக்கு யாருமே அந்த வழியை காட்ட மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், அது படித்தவங்க கூட அவங்கள வந்து கொஞ்சம் அலட்சியமாக தான் பார்ப்பாங்க. ஆமாம், நான் இந்த ராஜாசிங் அண்ணாச்சி எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து நிறைய படிக்கணும்னு நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்டேன். என் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் வந்து என்னுடைய படிப்பை வந்து நான் வந்து தொடர முடியல. ஆமாம், குடும்பத்துக்காக, குடும்பத்தில் மூத்த பையனை பிறந்ததுனால, குடும்பத்தை முழு பொறுப்பு எடுத்ததுனால குடும்பத்தை அடுத்த லெவல் கொண்டு போனோம். என் தம்பி தங்கச்சி என்னுடைய குடும்பத்தினர் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்தணுங்க ஒரு நல்ல ஆசையில் நான் வந்து சின்ன வயசுலேயே கையில் திராசை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆமாம், பேனா பிடிக்க வேண்டிய கையில் மளிகை கடை திராசை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், அதனால் வந்து எனக்கு இப்போ திராசை பிடிச்சாலும் கூட படிக்கிறவங்க எப்படி படிச்சிருவாங்க மேடம், ஆனால் படிக்காதவங்க வந்து அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கள வந்து ஓரம் கட்டி வச்சிருவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் அவங்க புரியுற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு புரியுற மாதிரி அந்த படிப்பை கற்றுக் கொடுத்து அவங்களையும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க. ஆமா, நல்ல மனசு கொண்ட நிறைய வந்து டீச்சர்ஸ் நீக்கி இருக்கிறாங்க. ஆமா, அவங்களே மனசார அவங்கள இந்த லைவ்ல நான் வாழ்த்துறேன். ஆமா, அது போலதான் இன்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்க தெரிஞ்சவங்க, முதலீடு பண்ணவங்க, பணக்காரங்க நிறைய பேர் பணத்தை பல வகையில அவங்க பணத்தை பெருக்கிட்டே இருக்காங்க. ஆமா, அவங்க அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அதை அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இந்த யார் பணக்காராக இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாத்தா பணக்காரர் இருப்பாரு, அப்புறம் பையன் பணக்காரர் இருப்பாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரன் பணக்காரர் இருப்பாரு. ஆமா, அந்த அரசியலில் கூட நம்ம பார்த்தோம்னா அந்த 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 தாத்தா பையன் பிள்ளை அது அந்த ஃபாலோ வந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த ரகசியத்தை அந்த டெக்னிக்கில் அவங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ பணக்காரங்களாகிட்டே இருக்காங்க, ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்காங்க. ஆமா, என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமா பணக்காராகிறாங்க, அவங்களுக்கு அந்த அதோடைய அந்த சூட்சமம் தெரியுதுங்க. ஆனா அந்த சூட்சமம் தெரியாம கஷ்டத்துல வறுமையில, ஆமா ஒருவேளை கஞ்சிக்கு வழி இல்லாம இந்த பணம் இல்லைன்னு வைங்களேன் மேடம், வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்துருதுங்க. நான் ஒவ்வொரு குடும்பத்தையும் நான் கூர்ந்து பாக்குறேன். ஏன் பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, கணவன் மனைவி இருந்தாலும் கூட அவங்க வந்து நல்ல மனசு நல்ல எண்ணம் கொண்டவங்கள இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தை நடத்துக்கு தேவையான பணம் இல்லைன்னு வைக்கலாம், பிரச்சனை வந்துருது. ஒரே ஒரு கால் பார்த்துடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரியா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரியா. சாப்பிட்டீங்களா? நல்லா தெம்பா பேசுங்க, ஓகேவா? இன்னும் நல்லா தெம்பா பேசுங்க, ஓகே? நான் சாப்பிட்டதுனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ராஜாசிங் அண்ணாச்சி கிட்ட பேசுங்க. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம், உங்க அண்ணாச்சி பேசுறேன் மேடம். வணக்கம் சார். சார், நான் சங்ககிரியில இருக்கேன் சார். சரி, நம்ம சைட் வந்து ஜீவநதி வந்து சங்ககிரியில் எங்கேயாவது போட்டுட்டீங்களா சார் சைட்டு? ஆமா மேடம், சங்ககிரியில் ஏற்கனவே ரெண்டு இடத்த சைட் போட்டு வெற்றிகரமா அந்த ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன் மேடம். இப்போ சங்ககிரியில் மேடம் புதுசாக ஒரு சைட்டு வேலை ஆயிட்டு இருக்கு மேடம். ஆமா, சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வேலை ஆயிட்டு இருக்கு. ஆமா மேடம், அதனால வந்து என்ன ஒரு 4 நாளையில அந்த ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் முடிச்சிருவோம்.
ஓகேங்க சார். ஆமாம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அமௌண்ட் வந்து ஒரு 1,00,000 சரிங்க சார். சரிங்க. இப்போ அதை வச்சு நீங்கள் ஏதாவது லோன் அந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களாங்க சார்? மேடம், அதாவது வந்துங்க, வாடிக்கையாளர்களுக்காகவே நான் வாடிக்கையாளர்கள் நான் என்கிற தாரக மந்திரத்தை கொண்டு வந்து அந்த ராஜா சிங். ஆமாம், ஏழை மக்கள் நடுத்தர மக்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் அவங்க அடுத்த லெவலுக்கு வரணுங்கிறதுனால தான் இந்த தொழிலுக்கே நான் வந்தேன் மேடம். நீங்கள் 1 லட்ச ரூபா மட்டும் நீங்கள் முன்பணம் கொடுங்க மேடம், மீதி எல்லாமே உங்களுக்கு லோன் ப்ராசஸில் ரெடி பண்ணி தர்றாங்க. ஆமாம் மேடம், நீங்கள் விரும்புகிறபடி சங்ககிரிலேயே நம்ம வந்து இன்னும் ஒரு 4 நாளையில் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிடும். உங்கள் செல் நம்பர் நோட் பண்ணிக்கிட்டு உங்கள் பேரை நோட் பண்ணிட்டு மேடம், 4 நாள் கழிச்சு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் மேனேஜர் சிவசங்கர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். ஆமாம் மேடம், அதாவது வந்து நீங்கள் 1 லட்ச ரூபா மட்டும் கொடுத்தா போதும், மீதி எல்லாமே உங்களுக்கு பேங்க் ப்ராசஸ் பேங்க் லோன் எல்லாம் நம்ம கம்மி வட்டியில் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் மேடம். ஆமாம் மேடம், அது மட்டும் இல்லை மேடம், நீங்கள் நம்ம ஜீவநிதியில் இன்னைக்கு வந்து அதிக வாடிக்கையாளர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா மேடம், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கவங்க, ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், கூலி வேலை செய்கிறவங்க தான் நிறைய பேர் நம்ம பிளாட் வாங்கியிருக்காங்க. நானும் கூலி வேலைக்கு தான் சார் போகிறேன். அதனாலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு 1 லட்ச ரூபா கட்டி வச்சிருக்கேங்க சார். கண்டிப்பாக கொடுத்து ஏதாவது இடம் வாங்கி விட்டனால வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இனிமேலாவது நான் ஒரு சொந்த வீட்டில் நிற்கணும்னு ஆசைப்படுறேங்க சார். அதுக்காக ஒரு உங்களோட இது நான் அட்வர்டைஸ்மெண்ட் டிவிலையும் பார்த்தேன், போஸ்டும் பார்த்தேன். கால் பண்ணால என்னால் முடியறதில்ல. சரி, இந்த டைம் கால் பண்ணி கேட்போம் அப்படின்றதுனால தான் கால் பண்ணேன். கண்டிப்பாக மேடம். அதாவது மேடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் வீட்டின் கண்கள். ஆமாம், பெண்களுக்கு தான் வந்து ஒரு சொத்து வாங்கணும், ஒரு நகை வாங்கணும், ஒரு சீட்டு போடணும், நம்ம ஒரு 10 ரூபா சேமித்து வைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணங்கள் கொண்டவங்க பெண்கள் மேடம். ஆமாம் மேடம், அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணம் மேடம், அது 1 லட்சம் இருந்தாலும் சரி தான், 1.5 லட்சம் இருந்தாலும் சரி மேடம், இருக்கிற பணத்தை நீங்கள் கொடுங்க. மீதி எல்லாமே நாங்கள் வந்து பேங்க்கில் உங்கள் லோன் எல்லாம் போட்டு தந்துடுறேங்க. அது மட்டும் இல்லை மேடம், மண்ணில் போடுற பணமோ பொண்ணூரில் போடுற பணமோ பல மடங்கு பெருகிட்டு தான் இருக்கு மேடம். ஆமா, அதனால நீங்க சொல்லுங்க மேடம். இப்ப நாளைக்கு நான் புக்கிங் போட்டேன். இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவில அட்வர்டைஸ்மெண்ட் போட்டீங்க, அத்திப்பூச்சனைக்கு கரையை வந்தவங்களுக்கு வந்து கோல்டு கிரைம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமா மேடம், நாளைக்கு நம்ம டோக்கன் போட்டாலும் நம்மளுக்கு கிடைக்குமா? ரொம்ப சூப்பர் மேடம், சூப்பர், கரெக்ட் மேடம். இந்த நாளைக்கு நீங்க வாங்க மேடம், கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆஃபர் நான் பண்ணி தரேன் மேடம், நீங்க பயன்படுத்திக்கலாம் மேடம். வாங்க மேடம். கண்டிப்பா வாங்க மேடம். தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கால் பண்ணிவிட்டு பிஃபோர் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு போங்க, ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மேடம் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அதாவது 1 லட்ச ரூபா இருக்குது, அது பயந்து பேசுகிறாங்க பாருங்க. அண்ணாச்சி எங்களுக்கு 1 லட்சம் தான் இருக்குது மேடம். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா மேடம், இன்றைக்கி வந்து எவ்வளவோ நம்ம வளர்ந்துட்டோம். அது மட்டும் இல்லை மேடம், இன்றைக்கி வந்து டிடிசிபி யாராவது அப்ரூவ் இருந்தாலே போதும் மேடம், பேங்க்கில் லோன் ஈஸியாக தந்துடுறாங்க. இப்போ வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஒரு 5 லட்ச ரூபா சொத்து வாங்க அப்படின்னா 5 லட்ச ரூபா கையில் இருந்தாலும் சொத்து வாங்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. இல்லை, அவங்க வந்து 5 லட்ச ரூபா சொத்து வாங்கன்னா 1 லட்ச ரூபா இருந்தால் போதும், மீது 4 லட்ச ரூபா நான் லோன் வாங்கி கொடுத்துட்றேன். ஆமாம், அது மட்டும் இல்லை, லோன்லாம் வந்து நீங்கள் பேங்க் வந்து ரொம்ப கம்மி வட்டிக்கு கொடுக்குறாங்க. அதனால் வந்து இந்த அது எப்படி இடம் வாங்கணும், நம்ம யார்கிட்ட இருந்து ஆலோசனை கேட்கணும், நம்ம வந்து ஒரு சொந்தமாக வீடு கட்டணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது யார்கிட்ட போய் கேட்கணுங்கிறது மக்கள் தயக்கமாக இருக்காங்க. அதனால நான் வந்து நீங்கள் ராஜாசிங் அண்ணாச்சி உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி. ஆமாம், உங்கள் வீட்டு உங்கள் ஒரு மூத்த பையனாக நினச்சிக்கிடுங்க. ஆனால் நம்ம ஆஃபீஸுக்கு வாங்க. நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா 10 பேங்க் நம்ம டைப்பில் இருக்கிறோம். பேங்க் மேனேஜர் நம்ம ஆஃபீஸுக்கு வந்துடுவாங்க. உங்களுக்கு வந்து சூப்பர் சூப்பர். ஹலோ ஹலோ, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் ஸ்வாதிங்க. ஸ்வாதி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க மேம். நீங்கள் அண்ணா இது சார் கிட்ட பேசுகிறீங்களா? ஓகே மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் அண்ணாச்சி பேசுகிறேன் மேடம். மேடம் சூப்பராக இருக்கு மேடம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மேடம். சூப்பர், திருச்செங்கோட்டில் சைட் வாங்கிருக்கீங்க, மகிழ்ச்சி, சூப்பர். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஆமாம் மேடம், ஆஃபர் வந்து 400 ரூபா மதிப்புள்ள சைட்டு மேடம், 299 ரூபாய் கொடுக்குறேன் மேடம். ஏன்னா நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி மேடம் 250 சைட் கொடுத்தாங்க. டிடிசி யாரும் அப்ரூவ் கூட 250 சைட் கொடுத்தாங்க. அந்த சைட் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சிங்க. அதனால் வந்து அதில் வாங்க முடியாதவங்க எல்லாருமே மறுபடியும் அதே ரேட்டில் கேட்டாங்க. அவங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம். அதனால் 400 ரூபா மதிப்புள்ள சைட்டு மேடம் 299 ரூபாய் கொடுத்துருக்கேன் மேடம். 299 ரூபா. ஆமாம் மேடம், ஆமாம் மேடம். நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ளாட் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னீங்க மேடம். நம்ம சர்வீஸ்லாம் பரவாயில்லைங்களா?
நம்ம ஆஃபீஸுக்கு வந்திருப்பீங்க. நம்ம மேனேஜர், நம்ம டிரைவர், அவங்க சர்வீஸ்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தா மேடம்? மேடம் நம்ம ஆஃபீஸுக்கு யாருக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு பிளாட் நீங்கள் கிரையம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. சர்வீஸ் நல்லா இருந்தா மேடம்? நம்ம மேனேஜர், நம்ம டிரைவர் சர்வீஸ் நல்லா இருந்துச்சுங்களா? சர்வீஸ் சூப்பர் 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 மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம். பத்திரம், மூல பத்திரம் எல்லாமே ஒப்படைச்சிட்டாங்களா? மகிழ்ச்சி 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 மேடம். ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வாங்க மேடம். 299 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 400 மதிப்புள்ள ஒரு அருமையான ஒரு லேண்டை 299 கொடுக்குறேன் மேடம். நீங்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திடுங்க மேடம். வாங்க வாங்க, ஆஃபர் ஆஃபர் ஆஃபர், தங்கம் பரிசை கொடுக்குறேன். ஆமாம் மேடம். அச்சு திருச்சி அன்னைக்கு யாரெல்லாம் நம்மளோட பிளாட் புக் பண்ணுறாங்களோ ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் அன்னைக்கு வந்து 1000 வாடிக்கையாளர்கள் வந்தாலும் சரிங்க, ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் தனித்தனியாக தங்க காசு இலவசமாக கொடுக்குறேன் மேடம். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திடுங்க மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் அதே மாதிரி அண்ணாச்சி பார்க்க போகும்போது கீழே ஸ்க்ராலிங்கில் நம்பர் போயிட்டுருக்கு, ப்ளீஸ் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி இந்த டே அன்னைக்கு இன்னைக்கு டேட்டில் தான் வர போகிறோங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்காக அங்கே எல்லா வசதிகளுமே ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக மேடம், கார் வசதி. ஏன்னா வந்து ஒரே டைம் வந்து 50 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம கார் அரேஞ்ச் பண்ண முடியலைங்க. முன்னுக்கிட்டே சொன்னாங்கன்னா அதுக்கு அந்த கார் வசதி, டிரைவர் வசதி எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லை, இப்போ லைவ்ல பேசுகிற மேடம் அழகாக சொன்னாங்க, ஏற்கனவே இடம் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க நம்ம சர்வீஸ் நல்லா இருந்தனால அடுத்த அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆமாம், என்ன ஆஃபர்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால வந்து நம்மளுக்கு என்னென்னா அந்த சர்வீஸ் நம்ம கரெக்டாக பண்ணும்போது தான் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆமாம், அதாவது கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாறலாம்னு சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம பார்த்து நம்ம அந்த உண்மையாக, நேர்மையாக, நாணயமாக, நம்பிக்கையாக நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையின் தரம் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் வந்து செல்வாக்கு மட்டும் இல்லை, நம்ம கம்பெனியுடைய பேர் புகழ் வந்து ரொம்ப சிறப்பாக, ரொம்ப சூப்பராக, அது ஆட்டோமேட்டிக்காக மக்கள் வந்து அது நம்மளை பிரபலமாக்கி விட்டுருவாங்க மேடம். நிச்சயமா. சூப்பர் அண்ணாச்சி, ரொம்ப அழகாக பேசுனீங்க. நீங்கள் சொன்னதை வச்சு தான் நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். ஸோ எப்படி இப்படி கஸ்டமர்ஸ் வந்து பயங்கரமாக கிராப் பண்ணுறீங்க? சூப்பர் மேடம், சூப்பர். அதாவது மேடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மக்கள், தமிழ் மக்கள் அன்புள்ளவங்க, பண்புள்ளவங்க, நம்ம மக்களுக்கு நம்ம ஒரு உதவி மட்டும் செஞ்சுட்டு வைக்கலாம் மேடம், அவங்க காலமெல்லாம் நம்மளை மனசார வாழ்த்துட்டே இருப்பாங்க மேடம். ஆமாம், அதனால வந்து இந்த ரியல் பிஸ்னஸ் வந்து நான் வந்து ரொம்ப ஆசையாக செய்கிறேன், ரொம்ப ஆர்வமாக செய்கிறேன். லாப நோக்கம் எனக்கு பெருசு இல்லை மேடம். ஆமாம், சில சைட்டில் வந்து எனக்கு வந்து லாபம் கிடைக்கும், சில சைட்டு எனக்கு அசல் தான் வரும் மேடம். ஆனால் அசலே வந்தாலும் கூட எனக்கு வந்து இப்போ உங்களுக்கு நான் ஓப்பன் அந்த லைவ்ல பேச விரும்புகிறேன் மேடம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சைட்டு இப்போ நான் 10 லட்ச ரூபாய் சைட் விற்கிறேன் வைங்களேன் மேடம். சில சைட்டில் வந்து எனக்கு 50,000 லாபம் கிடைக்கும், சில சைட்டில் எனக்கு 10,000 லாபம் கிடைக்கும், சில நேரங்களில் வந்து எனக்கு வந்து அசல் கூட தான் வரும் மேடம். ஆனால் அந்த அசல் வந்தாலும் கூட நான் அந்த வியாபாரத்தை எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு சைட்டில் வந்து எனக்கு 1 கோடி ரூபா லாபம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவேன். அந்த சந்தோஷத்தோடு கூட ஆமாம், அதாவது இந்த பெரியவங்க சொல்லுவாங்க, இறைவனின் இடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றுவார்னு சொன்ன மாதிரி ஒரு மகிழ்ச்சி. அதாவது வந்து லாபம் 1 லட்ச ரூபா ஒரு பிளாட்டுக்கு லாபம் கிடைச்சா அதான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். எனக்கு வந்து ஒரு பிளாட்டுக்கு எனக்கு 10 ரூபா லாபம் கிடைச்சா நான் உம்முன்னு இருப்பேன்லாம் இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு பிளாட்டுக்கு வெறும் 10 ரூபா லாபம் கிடைச்சாலும் கூட அந்த 1 கோடி ரூபா எனக்கு லாபம் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமா நான் இருப்பேனோ அந்த அளவுக்கு என் கஸ்டமரை நான் நேசிப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துவேன் மேடம். ஆமா, அன்பு தான். சூப்பர். ஹலோ, ஆமாங்க, உங்க பேர் சொல்லுங்க. சூப்பர் மேம். ஸோ நம்ம அண்ணாச்சி கிட்ட பேசுறீங்களா? ஆமா ஆமா, வணக்கம்மா, வணக்கம். உங்க அண்ணாச்சி பேசுறேம்மா, நல்லா இருக்கீங்களா? அம்மா, நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? ஆமா, வாங்க, எங்க திருச்செங்கோட்டுக்கு வாங்க. 299 ரூபாய் தரேன் மேடம். 1000 சதுரடி 3 லட்சம் ரூபாய் தான். 1000 சதுரடி வெறும் 3 லட்சம் ரூபாய்க்கு தரேன், வாங்க. ஆமா, 1000 சதுரடி 3 லட்சம் ரூபாய். ஆமா, நீங்க திருச்செங்கோட்டுல ஈரோடு மெயின் ரோட்லீங்க, செல்வரதி அரிசி டிப்போ பக்கத்துல நம்ம ஆபீஸ் இருக்கு. ஆமா மேடம், நீங்க நம்ம ஆபீஸ்க்கு வந்தா போதும், நம்ம கார்லயே நம்ம டிரைவர், நம்ம மேனேஜர் நம்ம இடத்தெல்லாம் சுத்தி காட்டுவாங்க. 1000 சதுரடி 3 லட்சம் ரூபாய். நீங்க ஈரோட்ல வாங்கவே முடியாது இந்த ரேட்டுக்கு. எங்க திருச்செங்கோட்டுக்கு வாங்க, நான் கண்டிப்பா தரேங்க. அது மட்டும் கண்டிப்பா நீங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க, குடும்பமா வாங்க, வீட்டுல பெரியவங்க எல்லாம் கூப்பிட்டு வாங்க.
நம்ம கார்ல போய் நம்ம ஏசி வச்ச கார் நம்ம கார்ல போய் நம்ம லேண்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பிடிச்ச மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆமா, அது மட்டும் இல்ல புக்கிங் அமௌண்ட் வெறும் 10,000 ரூபாய் தாங்க. 10,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மனை வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச மனையை நீங்க வந்து ரசீது போட்டு பில் போட்டு வாங்கிக்கலாங்க. தாராளமா பண்ணி தரேன். 10 பேங்க் நம்ம டைப்ல இருக்காங்க, கண்டிப்பா உங்களுக்கு லோன் போட்டு தரேங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூங்கம்மா. நீங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ராலிங்ல நம்பர் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பர் நோட் பண்ணிட்டு சாருக்கு கால் பண்ணிட்டு நீங்க போய் விசிட் பண்ணுங்க. சரிங்களாம்மா? அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஈரோட்ல இருந்து நீங்க திருச்செங்கோட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க உங்க தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க கூட்டுவாங்க. ஒருவேளை நீங்க சொந்தக்காரங்க ஒரு 4-5 பேர் வாரீங்கன்னா உங்களுக்கு 4-5 பேர் எடுத்தீங்கன்னா 4-5 பேர் வரிசையை கொடுத்துருவேன், ஒரே லைன்லயே கொடுத்துருவாங்க. ஆமா, நீங்க வந்து ஒருத்தர் வாங்குறதுக்கு நீங்க சொந்தக்காரங்களாம் வந்து ஒரு 4-5 பேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரே லைன்ல உங்களுக்கு பக்கம் பக்கமா கொடுத்துருவாங்க. நீங்க நாளைக்கு சொந்தமா வீடு கட்டி மகிழ்ச்சியா வாழலாம். அந்த இடத்த நீங்க நாளைக்கு ஒருவேளை 1 வருஷம் கழிச்சு விற்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட உங்களுக்கு நாங்களே வித்து கொடுத்துருவோம். ஆமாங்க, அதனால வந்துங்க மண்ணுல போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ பெருகிட்டே இருக்கும். ஆமா, அதனால இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஈரோட்ல இருந்து எங்கிட்ட பிளாட் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா, அதனால ரொம்ப சந்தோஷம். இந்த லைவ் மூலமா உங்களுக்கு பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக பேசினாங்க. ஸோ அண்ணாச்சி நம்மளும் வந்துட்டு ஒரு எண்டிங் செக்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப அழகாக நிறைய காலர்ஸ் பார்த்தோம், நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது மக்களுக்கு சொல்லணும்னு விரும்புறீங்களா? ஆமாம் மேடம், நான் மக்களுக்கு அதான் என்ன சொல்ல விரும்புகிறேன் கேட்டீங்க மேடம். நம்ம ஆரம்பத்தில் நிறைய பேசணும், ஆனால் வந்து கால்ஸ் வந்தனால முழுமையாக பேச முடிக்க முடியல. இப்போ வந்து அதாவது மேடம் வந்து ஏஞ்சது செய்வோம் இல்லாதவர்களுக்கு. ஆமாம், அப்படின்னு சொல்லி யார் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா கேப்டன் நம்ம விஜயன் சார் அடிக்கடி சொல்லுவாருங்க. எனக்கு விஜயன் சார் வந்து அவருடைய ரசிகன் கிடையாது, நான் வந்து அந்த கட்சியிலே எனக்கு எந்த பொறுப்புலையும் கிடையாதுங்க. ஆனால் அந்த அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப டச் பண்ணிச்சிங்க. அதாவதுங்க ஏஞ்சது செய்வோம் இல்லாதவர்களுக்கு. அப்போ வந்து படிக்கிற பிள்ளை எங்களாலும் படிச்சிடும், அப்போ படிக்காத பிள்ளைக்கு தான் படிப்பு நம்ம கொடுக்கணும். பணம் இருக்கவங்க எப்படினாலும் அவங்க வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவாங்க. அப்போ ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், வறுமை கஷ்டத்தில் இருக்காங்க. இன்னைக்கு கணவன் மனைவிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா பணம் இல்லாததான் பிரச்சனை. ஆமாம், ஒரு 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 கணவன் இருக்காருன்னா அவர்கிட்ட பணம் காசு இருந்தால் தான் அவர் மனைவிக்கு செய்கிற கடமையை செய்ய முடியும், இப்போ பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியும். அதனால் வந்து பணமை வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும். அதனால் வந்து கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. நீங்கள் பிரச்சனை எங்கே வந்து நிற்குன்னா பணத்தில் தான் நிற்குதுங்க. அப்போ அந்த பணத்தை எப்படி பெருக்கணும் அந்த சூட்சமத்தை நான் வந்து நடுத்தர மக்கள் ஏழை மக்களுக்குலாம் நான் அதை வந்து நான் உங்களுக்கு போதிக்கிறது மட்டும் இல்லை, அவங்க இது குறித்து நான் அதிகமாக வந்து நான் யூடியூப்பில் பேசுகிறேன். ஆமாம், அதாவது எல்லாராலையும் சாதிக்க முடியும், எல்லாராலையும் பணக்காராக முடியும். அவன் பணம் வந்து பணத்தை நம்ம துரத்தக்கூடாது, பணத்தை கவர்ந்து ஈர்க்கணும். அதாவது வந்துங்க பணத்தை நம்ம பணம் சம்பாதிக்கணும், பணத்தை நோக்கி நம்ம ஓடக்கூடாதுங்க. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படி இல்லை, அப்படி செய்யக்கூடாது. அதை எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது தவறு. அதை வந்து நல்ல வழியில் நேர்மையான வழியில் நம்ம பணம் சம்பாதிக்கலாம், அது நம்மளால முடியும். ஆமாம், அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்ன பணத்தை முதலீடு பண்ணணும். நம்ம வந்து ஒரு சின்ன லேண்டு வாங்கணும், ஜீவநிதி மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு லேண்டு ஒன்று வாங்கிடுங்க, ஒரு முதலீடு பண்ணுங்க. அது வந்து 30, 60, 100 மடங்கு பலன் தரும். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் ஜீவநிதியில் விதைச்சிங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் நிச்சயமாக 10 லட்சமாக மாறிடும். அந்த 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 பணத்தை வந்து அப்படியே பெருக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்தில் அடுத்த லெவல் வந்துடுவாங்க. ஆமாம், அந்த எவ்வளோதான் நல்லவங்களாக இருந்தாலும் மேடம், இப்போ வந்து பணம் காசு இல்லைன்னு வைக்கலாம், எதாவது செய்ய முடியுமா, எதாவது சாதிக்க முடியுமா, சந்தோஷமாக வாழ முடியுமா, மனைவி பிள்ளைகள்கிட்ட வந்து ஒரு மன மகிழ்ச்சி இருக்க முடியுமா? அதாவது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதனால் வந்து இந்த ஏழைங்க அதனால் ஏழையாகவே இருக்காங்க. ஆமாம், என்னுடைய ஆசைலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழை மக்களும் ஒரு பிளாட் வாங்கணும், அவங்களும் சொந்தமாக வீடு கட்டணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் எப்படி பணத்தை முதலீடு பண்ணணும், அந்த பணத்தை எப்படி பெருக வைக்கணும். ஆமாம், இந்த ரியல் எஸ்டேட் தொழில் ஒரு அற்புதமான தொழில், ஒரு அருமையான தொழில். இதில் வந்து அதில் அந்த தொழிலை புழங்கிட்டு இருக்கவங்க தான் அதிகமாக அதில் வந்து புழங்குறாங்களே தவிர இந்த ஏழை மக்கள் ஏழையாகவே இருக்காங்க, அவங்க வறுமையிலே இருக்காங்க. அவங்களும் இந்த தொழிலை பற்றி ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும், அவங்களுக்கும் அந்த தொழிலோட ரகசியத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆமாம், அவங்களும் இந்த தொழில் ரகசியத்தை கற்றுக்கிட்டாங்கன்னு வைங்களேன் மேடம், அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சி பெறுகிறோம். அது மட்டும் கிடையாது, என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து காசு பணம் இல்லாதனால தான் இன்றைக்கி வந்து கணவன் மனைவிக்கு அடிக்கடி சண்டை வந்துடுது, பிரச்சனை வந்துடுது. அவங்க வந்து அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்துடுதுங்க. அதனால் வந்து ஒரு கணவனாக மனைவியாக இருந்தாலும் சரிதாங்க, கொஞ்சமாக எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் கொஞ்சம் சேமிக்கணும்.
ஆமா, அதாவது வந்து ஒரு நாளைக்கு ஒரு டீ காஃபி சாப்பிட்றோமா, அந்த டீ காஃபி சாப்பிட்ற அந்த பணத்தை எடுத்து டீ காஃபி கட் பண்ணிடணும். கட் பண்ணிட்டு ஒரு உண்டியல் தூக்கி அந்த பணத்தை போட்டுறணும். குழந்தைங்க வீட்டில் இருக்காங்களா, குழந்தைங்களுக்கு அந்த பணத்தை சேமிக்கிற அந்த பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். ஆமா, டெய்லி ஒரு குடும்ப தலைவர் அப்படின்னா அவர் பிள்ளைகளுக்கு ஒரு 10 ரூபாயாவது கொடுக்கணும். ஒரு உண்டியில போட்டு தங்கம் சேர்த்து வைக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு அந்த சேமிக்கிற பழக்கத்தை சின்னதிலே உருவாக்கிக்கணும். 5ல் விளையாதது 50ல் விளையாது. அப்போ ஒரு நல்ல தகப்பன்னு என்ன அடையாளம் கேட்டீங்கன்னா, தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த பணத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும், பணத்தை நேசிக்க சொல்லிக் கொடுக்கணும், பணத்தை சேமிக்க சொல்லிக் கொடுக்கும்போது அந்த குழந்தை நாளைக்கு அவன் வந்து பெரியவனாக ஆகும்போது அவன் குழந்தைக்கு அந்த பையன் நல்லா சொல்லிக் கொடுப்பான். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து இல்லை தலைவிகள்லாம் வந்து கணவன் கொடுக்குற பணத்தை கொஞ்சம் ஆடம்பரமாக செலவு பண்ணுறதுல கொஞ்சம் குறைச்சிடணும். குறைச்சி ஒரு சேமிப்பை எடுத்து ஒரு உண்டியல் தூக்கி போட்டுடணும். அப்படி கணவன் ஒரு பக்கம் சேமிக்கணும், மனைவி ஒரு பக்கம் சேமிக்கணும், குழந்தைகள் ஒரு பக்கம் சேமிக்கணும். அந்த சேமிக்கிற அந்த பழக்கம் வரணும். வீட்டில் கணவன் மனைவி பிள்ளைகள் உட்கார்ந்து பேசணும். நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும், நம்ம எப்படியா சாதிக்கணும், அதுக்கு நம்ம தேவையில்லாத செலவு என்னென்ன குறைக்கலாம்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி சொல்லி வச்சு சிக்கனமாக போகும்போது அந்த பணத்தை சேமித்து வைக்கும்போது சிறுதுள்ளி பெருவெள்ளன்னு சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் கழித்து பார்க்கும்போது அது பல லட்சமாக மாறிடும். அந்த லட்சத்தை எடுத்து ஒரு பிளாட் வாங்கிடணும். எடுத்த உடனே ஒரு மேலே போனோம் கோபுரத்தில் போய் உட்காரணும்னா முடியாதுங்க. படிப்படியாக முன்னேற முடியும். அதாவது நான் இப்போ சொல்றது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க. நானும் என் குடும்பத்தை வாழ்க்கை தரத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக தான் நானும் இந்த மாதிரி சிக்கனமாக தான் செயல்பட்டேன். நான் வந்து சொந்தமாக வீடு பல வருஷமா நான் வீடு கட்டாமல் தான் இருந்தேங்க. சொந்தமாக கார் கூட பல வருஷமா வாங்காம தான் இருந்தேன். அடுத்த லெவல் வரணும், நம்ம வந்து முன்னேறுங்கிறதுனால தான் வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத செலவெல்லாம் குறைச்சி ஆடம்பரத்தெல்லாம் குறைச்சி அந்த பணத்தை கொண்டு நான் வந்து மண்ணில் தான் முதலீடு பண்ணேன். ரியல் எஸ்டேட் தொழில நான் முதலீடு பண்ணேன். அன்னைக்கு நான் புத்தியா நான் அன்னைக்கு முதலீடு பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த லைவ்ல உட்காந்து நானும் ஒரு தொழில் அதிபரா கம்பீரமா தைரியமா பேசுறது மட்டும் இல்ல, எல்லாரும் பணக்காரன் மாறுங்க நான் சொல்றேன்னா அது ரகசியம் அதுதான். நான் இப்ப பணக்காரனா இருக்கிறதுனாலதான் உங்களையும் பணக்காரனா வாங்கன்னு சொல்றேன். நான் இப்ப வந்து பணக்காரனா ஆகல, நான் இந்த ரீல்ஸ் தொழில சாதிக்கலன்னு வைக்கலாம், நான் வந்து பேச முடியாது. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, அண்ணாச்சி பணத்தை பத்தி அதிகம் பேசுறாரு, ரியல் எஸ்டேட் தொழில சாதிக்கிற பத்தி பேசுறாரு, அண்ணாச்சி என்னதை சாதிச்சிட்டாருன்னு கேட்பாங்க. ஆமா, அநேகர்களுக்கு நீங்க நம்ம ரோல் மாடலா இருக்கிறோம். அதனால நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்க இல்ல தலைவர்கள்லாம் உங்க பணத்தை வந்து நீங்க வந்து உங்களோட இருக்கிற பணம் வந்து 1 லட்சமா இருந்தாலும் சரிதாங்க, நீங்க நம்ம ஆபீஸுக்கு வாங்க. ஆமா, நீங்க கூச்சவே பட வேண்டாம். நீங்க இருக்கிற பணத்தை நீங்க 1 லட்சமா இருந்தாலும் சரி கொடுத்தாலும் சரி, மீதி பெங்களூர் போட்டு தந்துடுறேன். உங்களுக்கு ஆதார் கார்டு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, ரேஷன் கார்டு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, ஒரு சொத்து ஒன்று கரையை பண்ணி வச்சுக்கிடுங்க. ஆமா, அந்த நீங்க மண்ணில் போடுற பணம் அது பல மடங்கு பெருகிட்டு இருக்கும். உங்க வாழ்க்கை தரத்தை அது உயர்த்தும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி அண்ணாச்சி. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான செக்மெண்ட்ல வந்து அவங்க சந்திக்கிறேன். Until then, it's bye from VJ Maya and அண்ணாச்சி. Bye. வணக்கம். உங்க ராஜா சிங் அண்ணாச்சி. ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ், திருச்செங்கோடு. நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி.